जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। பாபாவுடைய காக்கடை ஆரத்தியில் இப்போ நம்ம 14வது பாட்டு ஜனாபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமதேவருடைய பரம பக்த பாண்டரங்கனுக்காகவே வாழ்ந்த ஒரு அன்னை. பாபாவுக்கு எப்படி அன்னை ராதாகிருஷ்ணமாயியோ அதை போல தான் நாமதேவருக்கும் ஜனாபாய். அதனால் இப்போ ஜனாபாய் அம்மா பாடிய இந்த நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஆரத்தி பாட்டு. ஸோ இதை நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமாக கற்றுப்போம். तुझकाय देव सावल्यामि काया तरी हो, तुझकाय देव सद्गुरु मी काया तरी, मी तुपली पडिक नाम यासी जान श्री हरी, मी तुपली पडिक नाम यासी जान श्री हरी. அவ்வளோதான். இந்த 4 வரியை ஃபஸ்ட்டு கற்றுப்போம். துஜ காய தேவு சாவல்யா மீ காயா தரி. ஸோ துஜக்காய தேவு சாவல்யாமி காயா தரி ஹோ, துஜக்காய தேவு சத்குரு மி காயா தரி. அவ்வளோதான். அடுத்து மீ துப்பலி படிக்க நாம் ஞாசி ஜான ஸ்ரீ ஹரி, மீ துப்பலி படிக்க நாம் ஞாசி ஜான ஸ்ரீ ஹரி, மீ துப்பலி படிக்க நாம் ஞாசி ஜான ஸ்ரீ ஹரி. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓ கிருஷ்ணா, நான் உங்களுக்கு எதை நைவேத்தியமாக தருவேன்? நான் நாமதேவருக்காக வேலை செய்யும் வசதியற்ற ஏழை என்பதை ஸ்ரீஹரி அறிவார் அப்படின்றது ஸ்பாட்டனுடைய அர்த்தம். ஸோ அடுத்ததாக உச்சிஷ்ட துலா தே நஹி கோஷ்டனா பரிஹோ, உச்சிஷ்ட துலா தே நேகி கோஷ்டனா பரி, तू जगन्नाथ तुझ देव घसी पाकरी, तू जगन्नाथ तुझ देव सुगरे हरी. அவ்வளோதான் பாருங்கள். உச்சிஷ்ட துலா, உச்சிஷ்ட துலா தேனே ஹி தே, உச்சிஷ்ட துலா தே தனியாக வரும், நே தனியாக வரும், ஹி கோஷ்ட நாபரிஹோ, உச்சிஷ்ட துலா தேனே கி கோஷ்ட நாபரிஹோ, உச்சிஷ்ட துலா தே தேனே கி கோஷ்ட நாபரி, தூ ஜகन्नाथ तुझ देव घसीरे पाकरी, घसीरे पाकरी. सो तू जगन्नाथ तुझ देव घसीरे पाकरी, उचिष्ट तुला ते नेकी कोष्टान परिहो, उचिष्ट तुला ते नेकी कोष्टना परी, तू जगन्नाथ तुझ देव घसीरे पाकरी, तू जगन्नाथ तुझ देव घसीरे पाकरी. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்திற்கே படியளக்கக்கூடிய ஜெகநாதர், என்னிடம் எஞ்சிய உணவை உங்களுக்கு எப்படியும் தருவது? எனது பாக்ரி அதாவது ரொட்டியை எப்படி தருவேன்? அதை தந்தவனும் நீ அல்லவா அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்ததா நகோ நகோ அந்தமதீய பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யான ராத்திர உலட்டோனி கேலிகாத்தா ஆனச்சித்தா. அதாவது இது கொஞ்சம் நல்லா படிக்கணும். நகோ அந்தமதீயே பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யான ராத்திர உடட்டோனி கேலிகாத்தா ஆனசித்தா, ஆனச்சித்தா அப்படின்னு வரும். இந்த பாடலை நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய அந்த லிங்கை வச்சு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டால் தான் இது வார்த்தையில் உட்காரும். ஸோ நகோ அந்தமதீய பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யான ராத்திர உளட்டோனி கேலிகி ஆத்தா ஆனசித்தா. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். என் பகவானே, என் உயிர் தோழன், என்னை
உன் சோதனைகளுக்கு உட்படுத்தாதே. ஸ்ரீகாந்தா, இப்போது நள்ளிரவு தாண்டி விட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜனாபாய் பாடுறாங்க. அடுத்ததா, जा होईल तुझा रे काकडा की राहुलांतरी हो, जा होईल तुझा रे काकडा की राहुलांतरी हो, आनदील भक्त नैवेद्य नाना परी, आनदील भक्त नैवेद्य नाना परी, जाईल हो दुजारे, அதாவது जाईल हो दुजारे काकडा की राहुलान तरीहो, जा होइल दुजारे काकडा की राहुलान तरी. அடுத்து, ஆனதீல பக்த நைவேத்யகி நானா பரி, ஆனதீல பக்த நைவேத்ய நானா பரி. அடுத்து எப்படி பாடுறேன் பாருங்க. जा होइल तुझारे काकडा की राहुलांतरी हो, जा होइल तुझारे काकडा की राहुलांतरी, अनुदील भक्त नैवेद्य नाना परी, अनुदील भक्त नैवेद्य नाना परी, तुझ काय देऊ सावळ्या मी काया तरी हो, तुझ काय देऊ सद्गुरु मी काया तरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी. இதுக்கு மேலே உள்ளதுக்கான அர்த்தத்தை பாருங்க. இன்னும் சிறிது நேரத்தில் கோவிலில் காக்கடா ஆரத்தி ஆரம்பிக்கப்படும் இடம். அச்சமயம் உங்கள் பக்தர்கள் பலவிதமான உணவு வகையில் நைவேத்தியமாக படைப்பதற்கு வருகை தருவார்கள். ஓ கிருஷ்ணா, சாவல்யான கிருஷ்ணான்னு அர்த்தம். கிருஷ்ணா, உங்கள் அன்பு பார்வை எப்போதும் என் மீதே இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து அடியன் பாடுறேன் இந்த 14வது பாட்டை. तुझ काय देऊ सावळ्या मी काया तरी हो, तुझ काय देऊ सद्गुरु मी काया तरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी, उच्चिष्ट तुला ते नेकी कोष्ट ना परी को, उच्चिष्ट तुला ते नेकी कोष्ट ना परी, तू जगन्नाथ तुझ देव गसिरे पाकरी, तू जगन्नाथ तुझ देव गसिरे पाकरी, नको अंतमदीये बागु सक्या भगवंता, श्रीकांता माध्यान रात्र उलटो निकेलगी आता अनुचित्ता, जा होइल तुझा रे काकडा की राहुलांतरी हो, जा होइल तुझा रे काकडा की राहुलांतरी, अनुदीन भक्त नैवेद्य नाना परी, अनुदीन भक्त नैवेद्य नाना परी, तुझ काय देऊ सावळ्या मी काया तरी को, तुझ काय देऊ सद्गुरु मी काया तरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी, मी तुपली पडिक नाम्यासी जानष्टी हरी. அவ்வளோதாங்க. இந்த பாட்டை யூடியூப் சேனலில் போட்டு நீங்கள் கேட்க 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 அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். கொஞ்சம் குரல் சரியில்லை, யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக நம்ம 15வது பாட்டை நம்ம அனுபவிக்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான பாட்டு. ஜோகேஸ்வர் பீஷ்மா அவர்களால் எழுதப்பட்ட பாட்டு. ஸோ இதை பாடுவோம். ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ, ஸ்ரீ சத்குரு பாபா சாயி, तुझ वांचुनी आश्रय नाकी पूतली, तुझ वांचुनी आश्रय नाकी पूतली. அவ்வளோதாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஸ்ரீ சத்குரு சாயி பாபா, உங்களை தவிர இந்த பூமியில் எங்களுக்கு அடைக்கலம் தருபவர் வேறு யார் இருக்கிறார்கள்? அவ்வளோதாங்க. ஸோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ, ஸ்ரீ சத்குரு பாபா சாயி, துஜ வாஞ்சுனி ஆசிரய நாகி பூத்தலி, அதே தான் திரும்பவும். ஸோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ, ஸ்ரீ சத்குரு பாபா சாயி, துஜ வாஞ்சுனி ஆசிரய நாகி பூத்தலி,
तुझ वांछुनि आश्रय नाकी पूतली मी पापी पतिकती मंत हो मी पापी पतितती मंत तारणे मला गुरुनाथा जडकरी तारणे मला साईनाथा जडकरी எவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகள்லாம் வாக்கில் உட்கார்ந்து பாருங்க. மீ பாப்பி பதித்த தீ மந்தா ஹோ மீ பாப்பி பதித்த தீ மந்தா தாரணே மலா குருநாதா ஜடகரி தாரணே மலா சாயிநாதா ஜடகரி. அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தமா, நான் ஒரு பாவி, அற்புதமான மந்த புத்தியுடையவன், ஈனன், ஏமாளி, அறிவற்றவன். ஓ குருநாதா, குருதேவா, தாமதிக்காமல் என்னை காப்பாற்று, என்னை இந்த உலகில் வாழ வகை செய் அப்படின்றது அர்த்தம். ஸோ மீ பாப்பி பத்திகதி மந்த ஹோ மீ பாப்பி பத்திகதி மந்த தாரணே மலா குருநாதா ஜடகரி தாரணே மலா சாயிநாதா ஜடகரி तू शांति शमेशा मेरे को तू शांति शमेशा मेरो. அடுத்த வரி பாருங்க. துமி பவானு வீசே தாரு குருவரா துமி பவானு வீசே தாரு குருவரா. இதுக்கு என்னவா, இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. தூ சாந்தி ஷமேஷா மேரு ஹோ तू शांति शमेशा मेरु हो तू शांति शमेशा मेरु. இது பாடும் பொழுது நல்லா புரியும். துமி பவான்னு வீசே தாரு குருவரா துமி பவானு வீசே தாரு குருவரா. சாயிநாதா, நீங்கள் அமைதி மன்னிக்கும் குணங்களில் மேருமலை போன்று உயர்ந்தவர். மாயை என்ற கடலில் வீழ்ந்து தவிக்கும் எங்களை காப்பாற்றும் படகு போன்றவர் நீங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வரிகளை திரும்பி பாடுறேன் பாருங்க. तू शांति शमेशा मेरे को तू शांति शमेशा मेरो तुमि भवानु वीसे तारु गुरुवरा तुमि भवानु वीसे तारु गुरुवरा गुरुवरा मससि पामरा अतावोतरा त्वरितलवलागी मी पुडतो भवभयडोगी उद्धरा मी पुडतो भवभयडोगी उद्धरा. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. குருவரா, எங்களுக்கு பாவ விமோச்சனம் தந்து காப்பாற்றுங்கள். சம்சார கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் எங்களுக்கு பயமும் ஏமாற்றமுமே எஞ்சி இருக்கிறது. சத்குருவே, எங்களை உடனடியாக காப்பாற்றுங்கள். இது பாருங்க. குருவரா மசசி பா மரா அதா உத்தரா குருவரா மசசி பா மரா அதா உத்தரா. அது அடுத்த வரி பாருங்க. இது கொஞ்சம் வாயில் நுழையாது, ட்ரை பண்ணணும். त्वरित लवलागी त्वरित लवलागी त्वरित लवलागी त्वरित लवलागी. அடுத்து மீ புடத்தோ பவபயடோகி உத்தரா மீ புடத்தோ பவபயடோகி உத்தரா गुरुवरा मससि पामरा अतावोतरा त्वरितलवलागी मी पुडतो भवभयडोगी उद्धरा मी पुडतो भवभयहोरी उद्धरा. श्री सद्गुरु बाबा साई हो श्री सद्गुरु बाबा साई तुझ वांछुनि आश्रय नागी भूतली तुझ वांछुनि आश्रय नागी भूतली. இப்போ 15வது பாட்டை அடியன் திரும்ப பாடுறேன், எல்லாரும் கவனிங்க. श्री सद्गुरु बाबा साई हो श्री सद्गुरु बाबा साई तुझ वांछुनि आश्रय नागी भूतली तुझ वांछुनि आश्रय नागी भूतली. मी पापी पतिकति मंत हो मी पापी पतितति मंत तारणे मला गुरुनादा जडकरी
तारने मला साईनादा जडकरी तू शांति शमेशा मेरे को तू शांति शमेशा मेरो दुमि भवानुविसे तारु गुरुवरा दुमि भवानुविसे तारु गुरुवरा गुरुवरा मससी पामरा अतावोतरा त्वरितलवलागी मी पुढतो भवभयडोगी उद्धरा मी पुढतो भवभयडोगी उद्धरा श्री सद्गुरु बाबा साई हो श्री सद्गुरु बाबा साई तुझ वांचुनी आश्रय नाकी भूतली तुझ वांचुनी आश्रय नाकी भूतली श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சுவாமியுடைய அருட்பெரும் கருணையினால் இந்த பாபாவினுடைய காக்கடா ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, எல்லா விதமான ஆரத்திகளையுமே உங்கள் எல்லாருக்கும் சுவாமி கிருப்பையால் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம், அது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, திரும்பவும் இதே 4 வேளை ஆரத்தி கிளாஸ் எடுக்க போகிறோம். அந்த 4 வேளை ஆரத்தி கிளாஸ் திரும்பவும் எப்போ தொடங்க போகுது அப்படின்னா ஜனவரி மாதம் எப்போ தொடங்க போகுதுங்கிறத அடியன் யூடியூப் சேனல்லையும் சொல்லுவேன், நம்மளுடைய குழுவிலையும் அடியன் சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் புரியாதவங்க, இன்னும் தெரிஞ்சுக்காமல் கொஞ்சம் பதட்டப்படக்கூடியவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த கிளாஸில் கற்றுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறைலாம் இருக்காது. 1 நாள் கன்ஃபார்மாக இருக்கும், 1 நாள் கன்ஃபார்மாக இருக்கும். இதே மாதிரி வீடியோ எடுத்து நான் போட போகிறேன், லைவ்லாம் கிடையாது. இதே மாதிரி வீடியோ எடுத்து இப்போ இந்த வார்த்தைகள்லாம் புரியுது இல்லையா, இப்போ நீங்களே பார்த்து படிக்கலாம். ஸோ இப்படி தான் சாய்ராம் சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அழகாக படிக்கலாம். அதனால் நான் அந்த மாதிரி அடியன் ஏற்பாடு பண்ண போகிறேன். சுவாமியுடைய அருளால் எல்லோரும் நல்லபடியாக கற்றுக்கொண்டு பாபா முன்னாடி பாடுங்க. பாபாவுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த எல்லா விதமான ஆரத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு பாபா முன்னாடி பாடணும். அது ஒரே ஒன்று தான் எனக்கு ஆசை, வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் நல்லபடியாக பாடுங்க பாபா முன்னாடி. அடுத்து ஜனவரி மாதத்துலேருந்து கிளாஸ் கண்டிப்பாக தொடங்கும். 1 நாள் கன்ஃபார்மாக நடக்கும், சரிங்களா? லைவ் கிடையாது, இதே மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக படித்து பாபா முன்னாடி பாடுங்க. இது வரைக்கும் ஆரத்தி கிளாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேர்களுடைய திருவடிகளையும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக பாடுங்க, பாபாவுடைய அருளை பெறுங்க. ஓம் சாய்ராம். ஜனவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து கிளாஸ் இருக்கும், கலந்து கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.